காங்கிரஸுக்கு திமுக கண்டிப்பா தேவை. ஏன்னா நேஷனல் லெவல்ல. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தயவு திமுகவுக்கு தேவையான வெறும் 3% 4% ஓட்டு தான் அவங்க வச்சிருக்காங்க. எக்ஸப்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஆனா 25 சீட்டு 20 சீட்டு அவங்க போனாங்கன்னா நிறைய கட்சிகள் உள்ள கொண்டு வந்துருவாங்க. தேமுதிக உள்ள கொண்டு வந்துருவாங்க. சீட்டு இல்லாத குறை தானேங்க. பஸ்ல ஏத்திக்கலாம், இடம் இல்லை, ஸ்டாண்டிங்கும் ஃபுல்லு. அப்படின்னா போற வழியில ஒரு 10 பேர் இறங்கினா நமக்கு சௌரியம் தானே. இதான் அனாலஜி. இதுல வேற என்ன இருக்கு? இவங்க எப்படியோ போனாங்கன்னா நாளைக்கு கூட்டணியே வந்தாலும் திமுக வேலை பார்க்க மாட்டாங்க, தோத்தான் போவாங்க. சரி, அடிப்படையில் திமுக நண்பர்கள்ட்ட பேசினா அவங்க என்ன சொல்றாங்க? ஏங்க இந்த காங்கிரஸுக்கு சீட்டையும் கொடுத்து ரூபாயும் கொடுத்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு வேலையும் பார்த்து வின்னிங் சர்டிபிகேட் வரைக்கும் வாங்கி கையில் கொடுக்க வேண்டியது இருக்குங்க. இதுதான் உண்மையான நிலைமை. அவங்க போனா எங்களுக்கு மகிழ்ச்சிங்க. இப்ப விருதுநகர் எடுத்துக்கோங்க. மாணிக்கம் தாகூர் எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சாரு? 4 வாட்டியா எம்பியா இருக்காரு. ஃபர்ஸ்ட்டுங்க நான் முதல்ல 89 காலகட்டத்தில் ஸ்ரீதேவி, மறைந்த நடிகை ஸ்ரீதேவியோட உறவினர், ரொம்ப நெருங்கிய உறவினர், தம்பியோ அது மாதிரி சகோதரர் முறை, சஞ்சய் ராமசாமின்னு ஒரு பேர். அவரு தான் விருதுநகர் தொகுதியில முதல்ல காங்கிரஸ் கட்சி சார்பாக விட்டு கொடுத்து நின்னார். அதிமுக கூட்டணி 89. ஸ்ரீதேவியே வந்தாங்க பிரச்சாரத்துக்கு. பாப்புலர் ஸ்டார், வெற்றி. அவ்வளவுதான். அதோட அவரோட கதையை முடிஞ்சு போச்சு.